இந்த பக்கம் ரம்யா ஜோக்கு சப்போர்ட் பண்றதா, திவாகருக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்றதான்னு பண்றது. பார்த்தா, எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே புரியல ஃபர்ஸ்ட். ஏதாவது பரபரப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா திவாகர் வந்து இப்ப எல்லாருமே வந்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல, எனக்கு இவரை பார்த்தாலே எரிச்சலா இது எல்லாம் சொன்னாலும் ஓட்டிங்ல டாப் 2ல இருக்கிறாரு. அப்படியா? ஓட்டிங்ல டாப் 2 திவாகர். அப்ப நம்ம மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. எது எப்படியோப்பா தலைமை இருந்தா ஏதோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா திவாகர்ட்ட இருந்த ஒரு விஷயத்தை என்ன பாக்குறேன்னா 10 அந்த அந்த இருக்கிற 19 கண்டஸ்ட் அடிச்சாலும் சும்மா போ சும்மா இருப்பா சும்மா இருப்பா சும்மா இருப்பா இந்த கம்முனு கடை அப்படின்ற மாதிரி சும்மா இருப்பா அப்படின்னு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆயிரும். ஏன்னா அந்த சும்மா இருப்பால நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுதான். நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன், நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. அது நான் ஏற்கனவே சொன்னதுதான். திவாகர் வந்து எங்கேயுமே பின்வாங்க மாட்டாரு. திவாகர் வந்து பிடிச்ச புடியில உறுதியா தான் இருக்க போறாரு. அந்த அந்த சண்டையில பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு தூரம் வந்து இந்த கமருதீன் சபரி எல்லாம் கூட பேசிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்ற மாதிரி போயிருவாங்க. அது ஒரு கட்டத்துல என்னன்னா, இந்த வாரம் அவர் 2ல நிக்கலாம், இன்னொரு 4-5 வாரம் கூட சஸ்டெயின் பண்ணலாம். ஆனா அவர்னால வந்து தரமான ஒரு கண்டென்ட் என்னமோ பண்ண முடியுமான்னா அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்றது எனக்கு தெரியல. அங்க இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க அவரை. அதாவது இந்த கரகாட்டம் வைக்கும்போது தலைகீழ வைக்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.